என் இனிய நல் உள்ளங்களே, நாம் இன்று 11/9/25 இருக்கின்றோம். தூய ஆவியானவரின் துணையின்றி நமக்கு ஏது வாழ்வு. அன்னை மரியா நம்மை தினம் வழி நடத்தி வருகிறார். நாம் இன்று தொடரும் சங்கீத தொடர்ச்சி 104, 19, 20, 21. காலங்களை கணிக்க நிலவை நீர் அமைத்தீர், ஆதவன் தான் மறையும் நேரத்தை அறிவான். இருளை நீர் தோன்றச் செய்யவே இரவு வருகின்றது. அப்பொழுது காட்டு விலங்குகள் அனைத்தும் நடமாடும், இளஞ்சிங்கங்கள் இறைக்காக கர்ஜிக்கின்றன. இன்றைய வாசகம் கொலோசியர் 3:12-17. நமக்கு மிக அழகான இந்த வசனங்களை எப்படி ரிப்பீட்டடாக நம்ம படித்தா கூட நம்ம மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அதனால் அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிணைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். பாருங்கள், நம்ம போடுற நகை நட்டு இதெல்லாம் முக்கியம் இல்லையா? நம்ம எதை கொண்டு அணி செய்யணுமா? நம்ம இதை அணிஞ்சுக்கணுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை, ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம யார்கிட்டனா இந்த ஒரு பொறுமை இருக்கா? அக்கா ஒரு வார்த்தை பேசினா தங்கச்சி 10 வார்த்தை பேசணும். அண்ணன் ஒரு வார்த்தை பேசினா தம்பி 10 வார்த்தை பேசணும். அப்பா 10 வார்த்தை பேசினா மகன் 20 வார்த்தை பேசணும். இன்று தான் மருமகள் மாமியாருக்கு எதிராக, மாமியார் ஒரு வார்த்தை பேசினா மருமகள் 20 வார்த்தை பேசணும். இதில் தான் உலகம் போய்கொண்டு இருக்கு. ஆனால் ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். இந்த மன்னிப்பு நம்ம உலகத்தில் இன்னைக்கு இருக்கும் பொழுது நாம் நிஜமாக கடவுள் நம்மளுக்கு விட்டு சென்ற அந்த பெரிய விஷயத்துங்களில் இன்னும் நம்மளை மன்னிக்கிறார் என்ற அந்த ஒரே காரணம் நமக்கு தெரியுதுன்னா நம்ம வாழ்ந்து கொண்டே இருப்பது தான். அவர் நம் மீது கோவப்பட்டு நான் இவங்களை மன்னிக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நினைச்சார்னா உலகமே இன்னைக்கு வெறும் கல்லறையாக தான் இருக்கும். அதே போல் ஒருவரோடு ஒருவர் அந்த மன்னிக்காத குணம் இருக்கும்போது ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் மன்னிக்க வேண்டும் என்று, இவை அனைத்தையும் நம்மளுக்கு கெட்ட பிறகும் நமக்கு அருளுவது கிறிஸ்துவின் உள்ளம் அமைதி, உள்ளங்களை நெறிப்படுத்தவே. நாம் எப்படி கிறிஸ்துவுக்காக நாம் வாழ்ந்தோமோ அதே போல் கிறிஸ்து நமக்காக வாழ்ந்தாரோ நாம் கிறிஸ்துவுக்காக வாழ நாம் முயற்சி செய்வோம். கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் நம் பாவங்களை மன்னிக்கவும், நம்மை குணப்படுத்தவும், நம் தேவைகளை சந்திக்கவும், நம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கவும் நம்மை தேர்ந்தெடுத்தார். ஆனால் நாம் அவருக்காக எதையுமே தேர்ந்தெடுக்கவில்லை. இனிமேலாவது இந்த வசனங்களை நாம் மனதில் வைத்து ஒருவரை ஒருவர் மன்னிக்கவும், இந்த இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கவும் முயற்சி செய்வோம். இன்றைய தூய நற்செய்தி வாசகம் லூக்கா 6:27-38. பகைவருக்கு அன்பு, வெறுப்போருக்கு நன்மை, சபிப்போருக்கு ஆசி, இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவேண்டல், தீர்ப்பிடாத மனநிலை, தாராள பகிர்தல் என தொடரும் இயேசுவின் அறநெறி வாழ்வியல் பேருண்மைகள், கோல்டன் ரூல்ஸ். பியூட்டிஃபுல். நாமும் அதை ஃபாலோ பண்ணலாம் என்ன நம்ம நினைக்கலாம். ஆனால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் என்னும் அந்த கோல்டன் வேர்ட்ஸில் நம்ம பொன் விதியின் மையம் கொண்டிருக்கின்றன. பகைவருக்கு அன்பு என்னும் படிப்பினை பின்பற்றுவதற்கு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் இதுவே கிறிஸ்துவின் மனநிலை. இதுவே கிறிஸ்துவின் மனநிலை. இதுவே கிறிஸ்துவின் மனநிலையாக தொடர வேண்டும் என நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது அன்பு, அமைதி, நன்மை, நலம், நட்பு, மன்னிப்பு, இரக்கம், அறம், உறவு, உண்மை, வாழ்வு என்னும் மதிப்பீடுகளை அணிகலன்களாக்கி அழைப்பு விடுக்கின்றது. நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். அசோகன் என்ற கிங் வந்துட்டு அவர் போரிட்டு அவர் நிறைய பேர் சாவறதை பார்த்து அவர் என்ன பண்ணாராம், அவர் மனம் மாறி உட்காந்து அழுவாராம். நான் போரிடுறதுனால தானே இது அப்படின்ட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லாவற்றையும் போயிட்டு கொடுப்பாராம். கொடுத்து நீ வந்துட்டு நீ அவங்க வீட்டில் அழுவுறதை பார்த்து கொடுத்து இருக்கும்போது இதை ஜனங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த மன்னர் இப்படி இருக்காரு, இவர் எதுக்கு அப்போ போரிடணும், எதுக்கு இந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செய்யணும் என்னும்போது அந்த ஊரில் ஆல்மோஸ்ட் ஒரு அமைதி நிலவி வரும் பொழுது ஒரு பையன் இதை பார்த்து கொண்டு இருக்கிறான்.
இந்த பையன் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்த்து கொண்டு நானும் மன்னனை சந்திக்க வேண்டும் அப்படின்னு அந்த சந்திக்கிறதுக்காக போகிறான். போகிற வழியில் ஒரு குரு கிடைக்கிறாரு. அவனுக்கு குரு அப்போ அந்த குரு கிடைச்சிட்டு உனக்கு என்ன எங்கப்பா வழி கேட்குறான் குருக்கிட்ட. குருவே, நான் இந்த மாதிரி ஒரு மன்னரை சந்திக்கணும். அப்படியா, மன்னரை சந்திக்க நீயா போகிற போது இவனுக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஏன்னா மன்னர் சந்திக்க நல்ல ஆளுங்க தானே போவாங்கன்னும்போது எதுக்கும் போய் பாரு, இது இப்படி தான் இருக்குது வழின்னு. அங்கே உன்னை மன்னர் சேர்க்கலைன்னா என்கிட்ட வா, என்னுடைய ஆசிரமத்தில் நிறைய இடம் இருக்குது அப்படின்னு. இவனும் அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே இவனை விடுறதில்ல. அப்போ இவன் திரும்பி வரும்பொழுது அந்த அந்த இவர் குரு காத்து கொண்டு இருக்கிறார். அப்போ சொல்கிறாரு, வா இதை பார், கார்பெண்டிங் வேலை இருக்குது செய் அப்படின்னும் போது தினம் அவன் அதில் வேலை செய்கிறான், சம்பாதிக்கிறான், உயர்ந்த நிலைக்கு வரான். அவன் போகும்போது அவனை யாருன்னு கேட்டு அவங்களே உள்ளே விடுறாங்க. ஸோ அப்போ அவனுக்கு அதை பார்த்து ஒரே மகிழ்ச்சி. அப்போ மன்னர்கிட்ட போய் சொல்கிறான், மன்னா நான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னும் போது எதற்காகன்னும் போது இவனுக்கு வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்குது. அப்போது திரும்பி பார்க்கும்போது அந்த குரு போலவே வாய்ஸ் இருக்குது. திரும்பி கிட்ட போயிட்டு தம்பின்னு கூப்பிடும் போது தான் தெரியுது, குரு தான் நமக்கு இந்த மன்னர் தான் வந்து குரு வேஷத்து நம்மளுக்கு இந்த அட்வைஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு. அதனால் கடவுள் நமக்கு எத்தனையோ நேர்முகமாக மறைமுகமாக சொல்லி பார்த்தார். நாம் இது மேலும் இதே போல் நாம் வாழ்ந்தோம் என்றால் நாமும் இதே போல் தான் நம்மை நாம் தயாரித்து கொள்ள முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.